குட் மார்னிங். ஸோ எவ்ரிடே லைஃப் லெசன்ஸ் நான் உங்களுக்கு என்னோடய லைஃப் லெசன்ஸில் நான் கற்றுக்கிட்டது நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அட் 30 வாட் இஸ் த லைஃப் லெசன் ஐ லேர்ன்ட் லைஃப் அட் 30s அப்படிங்கிறத நான் மெயினாக பேசுவேன். ஸோ அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து ஐ வென்ட் ஃபார் அன் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெல்னஸ் பற்றி ஈவெண்ட். இட்ஸ் அ ஃபீமேல், மெயின்லி பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 ஃபீமேல் கேதரிங் இருந்தது. த என்டையர் ஹால் இஸ் ஃபில்ட் வித் ஃபெமினன் எனர்ஜி நான் சொல்லுவேன். ஸோ அதில் முக்கியமாக நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் மோர் தென் த ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் 30s. ஸோ அதை நம்ம ப்ரையாரிட்டி பண்ணோன்னா 40s வில் பி வெரி ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அஸ் வி ஏஜ் வி ஹாவ் டு சப்போர்ட் மென்டல் ஹெல்த், எமோஷ்னல், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 30+ ஆகும்போது we will learn lot of things in life. அதாவது ஒரு ஈகோ, ஜெலசி, பெட்ரயல் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அப்படிலாம் வந்தாலும் ஸ்டேயிங் ஸ்ட்ராங் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ். ஸோ அதுதான் நேற்று சொன்னாங்க, ஸ்ட்ராங் இஸ் த நியூ செக்ஸி. அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஸோ என்ன வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா, போத் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் மூணுமே ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் வில் நெவர் அஃபெக்ட் அவர் ஹெல்த் இன் த லாங் டேர்ம். ஏன்னா நம்ம வந்து நினைப்போம் ஒரு டயபெட்டிஸ் வந்தால் தான், ஒரு சுகர் வந்தால் தான், பிபி வந்தால் தான் ஹெல்த் இஷ்யூ அஃபெக்ட் ஆகணும்னு இல்லை. ஒரு சின்ன ஈவெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கூட உங்களோட ஜிஎன் லெவலில், உங்கள் டிஎன்ஏ லெவலில் டேமேஜ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் இஸ் த நியூ செக்ஸி. அதுதான் வந்து நேற்று அந்த ஈவெண்ட் போனதில் ஒரு டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ.